ஒரு கேள்வி என்னன்னா, நபி அவர்கள் பிறப்பை நாம் கொண்டாடுகிறோமா அல்லது இறப்பை கொண்டாடுகிறோமா? இறந்தது தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த மக்கள் இறந்த நாளை கொண்டாடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி திசை திருப்புகிறார்கள். வரலாற்றின் மூலமாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், பிறை 12 பிறந்தார்கள் என்பதற்கு ஏராளமான இமாம்கள் விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். ரபியுல் அவ்வல் பிறை 12 பிறந்தார்கள் திங்கட்கிழமை என்று வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். இமாம் ஹாக்கிம், இமாம் பைஹக்கி போன்ற மாபெரும் இமாம்கள், இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றோர் இன்னும் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். பிறை 12 பிறந்தார்கள் என்று சொன்னவர்கள். பிறந்த நாளை பற்றி கருத்து வேறுபாடு உண்டு அப்படின்னு சொல்லுவதை கொண்டு இவர்கள் என்ன சொல்ல நினைக்கிறார்கள் தெரியுமா? கருத்து வேறுபாடு இருக்கிறதுனால விட்டுருங்க, அப்பதான் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்ல வர. கருத்து வேறுபாடு உள்ள எல்லாத்தையும் விட்டுலாமா? தொழுகையில் நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளில் எத்துணை கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. ஹதீஸின் மூலமாக இமாம்கள் நமக்கு விளக்கம் சொல்லிவிட்டார்கள், அது வேறு விஷயம். அதன் பிரகாரம் நாம செயல்படுறோம், அது பரவாயில்லை. கருத்து வேறுபாடு இருக்கிறது தொழுகையில. சில வார்த்தைகளின் மூலமாக கருத்து வேறுபாடுகள் நாம சிந்திச்சா கருத்து வேறுபாடு அதுதான். சொந்தமா எடுத்து பார்த்தால் கருத்து வேறுபாடு. விளக்கம் சொன்னவர்களை பின்பற்றினால் அது கருத்து வேறுபாடு இல்ல, சரியான கருத்து தான். கருத்து வேறுபாடு கொஞ்சம் வந்துருச்சு, தொழுகை விட்டுலாமா? எத்தனை விஷயங்கள் இருக்கு, இது ஒண்ணா? பல விஷயங்கள் இருக்குல்ல. கருத்து வேறுபாடு இருக்கு, விட்டுலாமா? அந்த நிகழ்ச்சியை விட்டுலாமா? அதை பத்தியே பேசாம இருந்துடலாமா? என்ன சொல்ல வருகிறார்கள்? கருத்து வேறுபாடு இருக்கு, பேசாதீங்கன்னு சொல்ல வர. நாம் பேச வேண்டும். இவர்களை நம்பி எல்லாம் நாம் என்ன செய்யக்கூடாது? நம்ம கொள்கையை நாம விடக்கூடாது.